4 மண்டலங்களாக முதலமைச்சர் அவர்கள் பிரித்து வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரதும் சரி, இங்கே தொழிற்சாலைகள் உருவாக்குனதும் சரி, செமிகண்டக்டர் செக்டர்னா நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஹொசூர் இந்த செக்டரில் டாட்டாலாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வேலை வாய்ப்புகளை நிறைய வந்து உருவாக்குச்சு. விவசாயத்துக்கு பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு. ஆமாம், திமுகங்கிறது வெறும் கட்சி அல்ல, இது இனமறவர் கூட்டம். இது பலன் எதிர்பார்க்காமல் வேலை செய்கின்ற, இந்த இனத்திற்காக பாடுபடுகின்ற, எல்லா விதத்திலையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் வீரர் கூட்டம். இவர்கள் மீறி இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வுக்காக நாம் வழங்கக்கூடிய திட்டங்களான மகளிர் உரிமை தொகையில இருந்து, நீங்க கட்டணமில்லா பேருந்துல இருந்து, நீங்க நான் முதல்வன் திட்டத்தில இருந்து, நீங்க எல்லா திட்டங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, புதுமை பெண் ஆகட்டும், தவப்புதல்வன் திட்டமாகட்டும், இப்படி மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை கல்வியில் உயர்த்துவதன் காரணமாக அவருடைய தனிநபர் வருமானங்கள் கூடியிருக்கிறது. வாங்குகின்ற கடன் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை உயர்த்தி இருக்கிறது. இந்த வாழ்க்கை உயர்ந்ததனால், கல்வித்தரம் உயர்ந்ததனால் உலகத்திலிருந்து முதலீடுகள் தமிழ்நாட்டில் வந்து கொட்டுகின்றன. இன்னும் வடமாநிலத்தை ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? நீங்க பணம் தான் கொட்டி கொட்டி கொடுக்குறீங்களே, இவ்வளவு வரி நாங்களாம் கட்டிக்கிட்டே இருக்கோமே. யூபியில் இருக்கிற படிச்சிட்டானா என்ன, எம்பியில் இருக்கிற படிச்சிட்டானா என்ன? ஆளுகின்றவர்கள் தவறாக இருக்கிறார்கள். அங்க ராமர் கோயில் கட்டுறது கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம அங்க கல்விக்கு கொடுக்குறோம். அங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவர்கள் மத பிரிவினையை தூண்டுகின்ற இடத்துல நாம் அங்க கல்வியை போதிக்கிறோம். எல்லோரும் சமம்னு சொல்றோம். சமூக நீதியை நம்ம உருவாக்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கோம். இதெல்லாம் குலைப்பதற்கான முயற்சி தான் பாரதிய ஜனதா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைய தினம் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவர தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய அந்த வளர்ச்சி விகிதம் 2வது ஆண்டாக கடந்த ஆண்டும் 11% கடந்திருந்தது, இரட்டை இலக்கமாக. இந்த ஆண்டினுடைய நிதி ஆண்டிலும் இரட்டை இலக்கத்தை வந்து கடந்திருக்கிறது. 10% வந்து கடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம இந்த திமுக அரசு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் வந்து 2010ஆம் ஆண்டு அந்த டபுள் டிஜிட்டில் அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம். பிறகு 15 வருடங்களுக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவருடைய அரசு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அச்சீவ் பண்ணியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசினுடைய தரவுகளில் வச்சு தான் இதை நம்ம சொல்கிறோம். இதை மேனிப்புலேட் பண்ண முடியாது, இதை எதுவும் மாற்றி சொல்ல முடியாது. உண்டான பதிவுகளை வச்சு தான் வந்து இந்த ஜிடிபியோட குரோத்தை வந்து யூனியன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ண. எப்போவுமே இது பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ். எவ்வளவு தொகை விவசாயத்திலிருந்து, எவ்வளவு தொகை தொழில் வளர்ச்சியிலிருந்து, இது மாதிரி 4 போர்ட்ஃபோலியோவில் வரக்கூடியதை கால்குலேஷனில் எடுத்து தான் வந்து இந்த டிக்ளரேஷன் வரும். அப்படின்னா திராவிட மாடல் அரசு மிகச்சிறப்பாக தன்னுடைய மக்கள் பணியை செய்திருக்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்திருக்கிறது என்பதற்கான சான்று தான் இந்த தொடர் வளர்ச்சி. அதுதான் முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம இனிமேல் மற்ற மாநிலங்களோடு போட்டி போட போவதில்லை. தெற்காசிய நாடுகளில் சிங்கப்பூர் போன்ற உலக பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகின்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தன்மை இனி தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்பட திராவிட மாடல் 2.2ல டிக்ளேர் பண்ணதுக்கான இன்ஃபேக்ட் ட்ரெய்லர் தான் வந்து இந்த 2வது ஆண்டு தொடர்ச்சியாக நாம் பெற்றக்கூடிய வளர்ச்சி. நீங்கள் இதை மட்டும் தான் கவனிச்சு, இன்னொன்று சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தனிநபர் வருமானமும் 3.61 லட்சத்திலிருந்து 4.08 லட்சமாக உயர்ந்திருக்கிறது ஒரு ஆண்டுக்கு. இதுவும் வரலாற்றில் பதியப்பட வேண்டியது. மற்ற மாநிலங்கள்லாம் 2 லட்சத்தி சொச்சமாக இருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு 4.08 லட்சம் வந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நிதி நிலைமை சிறப்பாக இருக்கிறது, அவருடைய பொருளாதார சக்தி உயர்ந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். இது எதுவுமே ஏதோ வாயில் வந்ததை சொல்லிட்டு போகிறவர்களாக நாங்கள் சொல்லலை. யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஆதாரங்கள் இதற்கு வலுவாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது.
அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தான். இதனுடைய தொடர்ச்சி தான் நமக்கு திராவிட மாடல் 2.0 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு புள்ளி விபரங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இது சாமானியர்கள் உணரக்கூடிய விதத்தில் இந்த வளர்ச்சி என்பது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படும்ல. எனக்கு என்ன தனிநபருக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் அப்படின்னு ஒரு சாமானியன் கேட்பான்ல. அப்போ நீங்கள் இப்போ அதுக்கு உண்டான விளக்கத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆஸ் அ கவர்மெண்ட்டினுடைய டிஎம்கேனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு நீங்கள் அதர் ஸ்டேட்ஸோட தான் இப்போதைய நிலைமைக்கு வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். இங்கே இருக்கிற ரோட்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிகள் ஆகட்டும், வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து இஎஸ்ஐசியோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நம்ம வந்து பார்த்தோம். அதிலெல்லாம் கிட்டத்தட்ட 33 லட்சம் பேர் வேலைக்கு சேர்ந்திருப்பதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்படின்னா அவர்களுடைய சமுதாயத்தில் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், அவர்களுக்கு தேவையான அந்த பைக் வாங்குறதோ இல்லை கார் வாங்குறதோ அல்லது வந்து அவர்களுக்கு தேவையான மனைகள் வாங்குவதோ, அந்த அத்தியாவசிய தேவைகளெல்லாம் பெருமளவில் பூர்த்தியாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அதை சாமானியர்கள் 100% ஒத்துக்கிறாங்க. எங்கேயுமே அதில் கான்ட்ரவர்சி நமக்கு வரவே கிடையாது. அந்த வகையில் வந்து பெரும் வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு பார்த்துருக்கு அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இது அந்த புள்ளி விவரங்களுடைய ரிஃப்ளெக்ஸ் தான் அந்த ஜிடிபி க்ரோத்துங்கிறது. நீங்கள் அது வளராமல், அவங்க கையில் காசு புழக்காட்டம் வராமல், அவங்க கையில் இந்தளவுக்கு செலவு செய்கிறதுக்கான தகுதி வளராமல், இந்த 4.08 lakhsங்கிற தனிநபர் வருமானமும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லாது. ஜிடிபி கண்டினியூஸாக செகண்ட் இயர் வந்து 10 and above டபுள் இலக்கத்தில் நிற்கிறதுங்கிறதும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால தான் இந்த 2 ஃபிகர்ஸும் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த இலக்கை அடைவதற்கு காரணிகளாக இருந்தது எவை? இப்போ குறிப்பாக இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகளாக சொல்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, பல விஷயங்கள் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க இல்லையா? இவைகளெல்லாம் தான் வந்து இவைகள் ஏற்படுத்திய ஒரு மாற்றம், இவைகள் ஏற்படுத்திய ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்ட் தான் வந்து இந்த லெவலுக்கு காரணம். அது மட்டும் இல்லைங்க, மாநிலம் முழுவதுமே கிட்டத்தட்ட 4 மண்டலங்களாக முதலமைச்சர் அவர்கள் பிரித்து வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரதும் சரி, இங்கே தொழிற்சாலைகள் உருவாக்குனதும் சரி, செமிகண்டக்டர் செக்டர்னால் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஹொசூர் இந்த செக்டரில் டாட்டாலாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வேலை வாய்ப்புகளை நிறைய வந்து உருவாக்குச்சு. சவுத் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென் மண்டலம் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வின்ஃபாஸ்ட் போன்ற ஆட்டோமொபைல் ஹப்பாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க. வெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காட்டன் ஆகட்டும் இல்லை வந்து ஃபேப்ரிக் ஆகட்டும், இந்த கரூர் திருப்பூர் இந்த செக்டர்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விவசாயத்துக்கு பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு. நீங்கள் கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் விவசாயம் நல்லா சிறப்பாக இருந்திருக்கு. அதில் தான் வந்து நெல் கொள்முதல் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு மிகவும் அதிகமாக இருந்தது வந்து பார்க்க முடியும். அப்போ பரவலான எல்லா துறைகளிலும் வளர்ச்சியும் எல்லா துறைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணதுனால தான் வந்து இன்றைக்கி இந்த நிலையை வந்து தமிழ்நாடு எட்டி பிடிச்சிருக்கு. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சரி, இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். கல்வியில் நம்ம வந்து சிறந்து விளங்கினதுனால தான் தரமான இன்ஜினியர்ஸ் வந்து நமக்கு கிடச்சாங்க. அதை நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன். சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களும் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் சொன்னாங்க, வின்ஃபாஸ்ட் பெரிய டவுட் இருந்தது, தனக்கு இன்ஜினியர்ஸ் கிடைப்பாங்களா, இவ்வளோ பேர் எனக்கு அந்த சவுத்தில் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களேன்னாங்க. கரெக்டாக ஒரு 60 நாட்களுக்குள்ள கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அதுக்கு வேணுங்கிற எம்ப்ளாயிஸ் அத்தனை பேருமே வந்து இன்ஜினியர்ஸாக பாலிடெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக அந்த 60 நாட்களுக்குள்ள என்டையர் செட்டப்பையும் அதே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த செக்டர்லேருந்தே வந்து எடுத்து கொடுத்தது வந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அப்படின்னா நீங்கள் பின்தங்கிய மாவட்டம்னு நீங்கள் பேரளவில் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட கல்வியின் தரத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்கியிருக்கு. அப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு யங்ஸ்டர்ஸ் வந்து நமக்கு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகள் பெருமளவில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வளர்ச்சி தான் இதெல்லாத்தையும் நமக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ இன்றைய கூட நம்ம ஒரு மத்திய அரசு தரவுகளின்படி ஒன்று பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளாக வந்து அரசு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசே சான்றிதழ் கொடுக்குது. இப்படி எல்லா விதத்திலும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு அந்நியப்பட்டு சற்று ஒரு முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு வெறும் திமுக மட்டும் அதை கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய தன்மை, தமிழர்களுடைய தன்மை.
இங்கே வந்து இதனுடைய பொருளாதாரம் இவைகளெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்க. இப்போ இந்த கடந்த 50-60 ஆண்டுகள் பார்த்தோம்னா போத் திராவிடியன் பார்ட்டிஸும் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் மட்டும் அதை கிரெடிட் எடுத்துக்க முடியாது அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்களே, உங்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது அப்படிங்கிற அளவு தான் எடுத்துக்க முடியுமா? இந்த நாகரிகம் ஒரு சிறந்த நாகரிகம். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே பண்பட்ட நாகரிகமாக இருந்ததுன்னா கீழடி நமக்கு வந்து அகழ்வாராய்ச்சிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் உலகம் முழுக்க தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த பூமி நல்ல பூமி, இந்த நிலம் எதை விதைத்தாலும் நன்றாக விளையக்கூடிய பூமியாக இருந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இடைப்பட்ட காலத்தில் அதெல்லாம் அழிஞ்சு போய் முழுக்க முழுக்க அடர்ந்த காடுகள் மாதிரி ஆகி கிளைகளாக வளர்ந்து அந்த பூமியில் எதுவுமே விளைவிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறின மாதிரி தான் ஒரு 1500 ஆண்டுகளாக தடுமாறிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த கருவேல முட்களாகட்டும், இன்னும் அகற்ற வேண்டியது நிறைய இருக்குது. அந்த பூமியை பண்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத களைகளை எல்லாம் எடுத்துட்டு அதை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி. நீங்கள் கட்சியாக பார்க்குறத விட திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இதை வந்து இனமறவர் கூட்டம்னு பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இனத்தினுடைய பாதுகாவலர்களாக சேர்ந்தவர்கள் ஒரு கட்சியாக அது முதல்ல பரிணமிக்கலை. முதல்ல தமிழினுடைய அடையாளம், தமிழர்களினுடைய நிலப்பரப்பு, திராவிட நிலப்பரப்பு இப்படியெல்லாம் பேசி உருவாகி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு தான் அது கட்சியாக மாறுது. அப்போ அதற்கு ஒரு கட்சி இருந்தால் தான், அதிகாரம் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற காரணத்தினால தான் அண்ணா என்ன பண்ணுறாருன்னா அந்த கட்சியை உருவாக்குறார். கட்சியினுடைய நோக்கம் தமிழர்களை பாதுகாப்பது. தனி நாடு அன்னைக்கு கேட்கின்ற முயற்சிக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான். பின்னால் அதை வந்து தனிநாடு கோரிக்கையை கைவிடுறாங்க. ஆனால் அதற்கான காரணங்கள் இன்றும் அப்படி இருக்கின்றனங்கிறத சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கட்சின்னு சொல்கிறத விட தமிழர்களுடைய அடையாளங்களை, தமிழர்களுடைய உரிமைகளை, தமிழ் மொழியினுடைய தன்மையை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு கூட்டம் தான் இது. நீங்கள் எந்த திமுக காரணம் நீங்கள் கட்சிக்காரனை மட்டும் நார்த் மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஆதாயத்துக்காக இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும்தான். ஆனால் இந்த இனத்துக்காகவும் இந்த அடையாளத்துக்காகவும் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இது இனமறவர் கூட்டம்னு தான் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதே தான் அதிமுக பிரிஞ்சு போகின்ற பொழுதும் இதிலிருந்து பாதி பேர் அங்கே நகரும் பொழுது கூட வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே நின்றுச்சு, அது மாறாமல் இருந்துச்சு. அப்போ அந்த தடம் மாறாமல் என்ன தான் நீங்கள் வந்து நீங்கள் ரோடு போட்டதெல்லாம் வந்து பின்னாடி இவங்கெல்லாம் போட்டாங்கன்னா, ஆனால் அதுக்கு கோடு போட்டது திமுக தான். அதை அகலப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அந்த ரோட்டை விட்டு நகர முடியாது. ஒத்தையடி பாதையாக போட்டோம், அது ரோடாக மாற்றிருக்கலாம் அண்ணா திமுக இருந்த காலத்தில். ஆனால் அந்த ஒத்தையடைய பாதையை விட்டு நீங்கள் நகர முடியாது. யார் இங்கே ஆண்டாலும் அதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. தனக்கு பிறகு தான் அறிவித்த திட்டங்களாகட்டும், தமிழ்நாட்டினுடைய பெயர் மாற்றம் முதற்கொண்டு எதை மாற்றணும்னாலுமே இங்கே மாற்றுகின்ற எண்ணம் வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு அண்ணா தான் ஆள்கிறார்னு சொல்லி ரொம்ப சொன்னார். பார்த்தீங்களா, அது இன்னைக்கு நிலையாக தான் இருக்குது. அதே போன்ற திட்டங்களை இன்றைக்கி என்னுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை வாரிசாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் தான் இந்த வளர்ச்சிக்கான காரணங்கள். அப்போ தடம் மாறாமல் அதே பாதையில் கொள்கை ரீதியாகவும் சரி, இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சரி தொடர்ந்து பங்களித்து கொண்டிருக்கக்கூடியது இந்த திராவிட இனத்தவர், இந்த தமிழ் இனத்தவர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த வகையிலையும் இது திமுகனால இது சாத்தியமாச்சா அப்படின்னு சொன்னால், திமுகனால மட்டும் சாத்தியமாச்சா அப்படின்னா ஆமாம், திமுகங்கிறது வெறும் கட்சி அல்ல, இது இனமறவர் கூட்டம். இது பலன் எதிர்பார்க்காமல் வேலை செய்கின்ற, இந்த இனத்திற்காக பாடுபடுகின்ற, எல்லா விதத்திலையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் வீரர் கூட்டம். இவர்கள் மீறி இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இந்த வகையில் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பண்பாடு நாகரிகம் இதெல்லாம் ஒத்த கருத்தில் இது எல்லாத்தையும் வந்து நேராக இந்த கட்சியினுடைய கொள்கைகளே எப்படி இருக்குன்னா, தமிழர்களுடைய கொள்கைகள் எல்லாம் தமிழருடைய வாழ்வியலை தான் இது கொள்கையாக வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து யாது முறை யாவரும் கேளுன்னு கடியன் பூங்குன்றனார் சொன்னாருன்னா இன்னைக்கு அதை தான் நாமளும் பின்பற்றுறோம். எந்த விதத்தில் அதில் உங்களுக்கு எனக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு இஸ்லாமியர் இந்த வீட்டில் குடியிருக்கிறத பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை, ஒரு கிறிஸ்தவர் எதிர் வீட்டில் இருக்கிறத பற்றி நமக்கு ஆட்சேபனை கிடையாது, அல்லது ஒரு ஜெயின் பக்கத்து வீட்டில் இருக்கிறத பற்றி நமக்கு ஆட்சேபனை கிடையாது. இப்படி எல்லா மதத்தரும், ஒரு பிராமணர் இன்னொரு வீட்டில் குடியிருக்கிறத பற்றி நமக்கு பிரச்சனை. அப்போ எல்லோரையும் நம்ம சகோதரர்களாக பார்க்கின்ற ஒரு வழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு. அதனால தான் மதக்கலவரங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது, தொடர்ந்து வளர்ச்சி இருக்குது, அறிவியல் திறன் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பண்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால்
நம்முடைய இளைஞர்களை பண்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் எக்கானமி ஃபார் த கண்ட்ரி, இந்திய ஒன்றியத்திற்கு அதிகமாக பொருளாதாரத்தில் வரி வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பீகாருக்கு நிகராக தான் வந்து தமிழ்நாடு இருந்துச்சு. இவ்வளவு கல்வி அறிவு இருந்துச்சா? இல்ல. 1920 நான் நினைவுபடுத்த விரும்புறேன். இதுல என்ன சொல்றாங்க, அந்நிய படையெடுப்புகளால் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டது வட மாநிலங்கள் தான். அதனால தான் அந்த வளர்ச்சி இன்னும் சற்று பின்தங்கியே இருக்கிறது வென் கம்பேர் டு சதர்ன் ஸ்டேட்ஸு. சதர்ன் ஸ்டேட்ஸை விட ஏன் பின்தங்கி இருக்குன்னா அவங்கள அந்த அந்நிய படையெடுப்பு காரணம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பெரும் பாதிப்பெல்லாம் வந்து தென் மாநிலங்கள் பெறலை, குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பெறலை அப்படின்ற ஒரு விஷயம் வட இந்திய ஆதரவாளர்களால் முன்வைக்கப்படுது. 1920 நான் சொல்ல வந்த கரெக்டாக டு த பாயிண்ட் வந்திருக்கீங்க. அந்நிய படையெடுப்புகள்லாம் தமிழ்நாடை சீரழிச்சது இல்லை. ஆனால் ஆரிய ஆதிக்கம் 1920 என்னவா இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டினா தான் இது தெரியும். சமஸ்கிருதம் இங்கிலீஷில் தவிர உங்களுக்கு வந்து கல்வி அறிவே இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் படிக்கிற அறிவியல், சோஷியல் சயின்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அத்தனை எதில் இருந்துச்சு? எதில் சார் இருந்துச்சு? மருத்துவ படிப்பு முதற்கொண்டு சமஸ்கிருதம் இல்லைன்னா இங்கிலீஷ். படிப்பு யாருக்கானதாக இருந்துச்சு? உயர் வகுப்பினருக்காக மட்டுமே இருந்துச்சு. பிராமணர்கள் மட்டும் படித்த காலம் அது. உயர் வகுப்பினர் மட்டும் படித்த காலம் அது. அதையெல்லாம் யாரு சார் சாமானியருக்கான ஆக்கி கொடுத்தது? நீதிக்கட்சியினுடைய நீட்சியாக வந்த திமுக. அவர்களுடைய போராட்டம் தான் இன்னைக்கு இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. அப்ப தெளிவா சொல்லணும்னு சொன்னா, சீரழிந்த தமிழ்நாட்டை ஆரியர்கள் ஆதிக்கத்தால், சனாதனத்தால், இன்னும் உருப்படி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா, கற்பனையாக இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அறிவு சாராத அல்லது என்ன சொல்லணும்னு சொன்னா மூட நம்பிக்கைகளால் ஒரு பெரிய என்ன சொல்றது அர்த்த சாஸ்திரமாகட்டும் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதான உண்மை. நீங்க தோல் சிலை போராட்டம் எல்லாம் என்ன விளையாட்டு போராட்டமா? எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு மோசமான ஒரு நிலையை காட்டுறது தானே அந்த தோல் சிலை போராட்டம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு இல்ல? அதெல்லாம் யார் உருவாக்கி வச்சது? யார் அப்படி கெடுத்தது? பிராமணர்களுடைய ஆதிக்கம் தானே எல்லாத்தையும் சீரழிச்சிச்சு. முதல்ல நீங்க தீக்க ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? நீதி கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பிராமணர் அல்லாத ஒரு சங்கம், அதான ஆரம்பம். ஏன் அப்படி சொல்ல வந்துச்சு? அப்படிப்பட்ட சீரழிந்த நிலையில் இருந்ததை மீட்டெடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை வந்து எல்லளவும் மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. இன்னைக்கும் இந்த தமிழர்களை தட்டி எழுப்பி அவர்களுடைய இன உணர்வை, அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள்ங்கிறத இலக்கியங்கள்ல இருந்து எடுத்து போட்டதுனால தான் இன்னைக்கு இதெல்லாம் தெரிய வருது. அதை செஞ்சது தானே முத்தமிழறிஞர் கலைஞராகட்டும், பேரறிஞர் அண்ணாவாகட்டும். ஏன் அவர்கள் நம்ம தலைவர்களாக கொண்டாடுறோம்? அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு எல்லாம் ஒன்றும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. சாமானியனுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க. அதை நீ காத்துக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு வந்து எல்லா சமூகத்தவரும் இன்னைக்கு அமைச்சர்களாக, ஏன் கல்வித்துறை அமைச்சராக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலையில் கோவிச்செழியன் என்ன வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர் அவர் கல்வித்துறை அமைச்சரா, உயர்கல்வித்துறை அமைச்சரா இல்லையா? அதெல்லாம் யார் உருவாக்கி கொடுக்கிறது? எப்படிப்பட்ட சூழல்கள் உருவாக்கி கொடுக்கிறது? அப்படின்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க, திமுகங்கிறது தன்னுடைய சுயலாபத்துக்காக இருக்கின்றவர்கள் அல்ல. இந்த இனத்தினுடைய தேவைகளை, இந்த இனத்தினுடைய அடையாளங்களை காக்கின்றதற்கு ஒரு பெரிய கூட்டம். நீங்க இந்தியாவோடு நீங்க ஒப்பிட்டு இதை பேசுனீங்கன்னு சொன்னா, இன்ஃபேக்ட் வந்து தனிநாடு கேட்ட கோரிக்கை வந்து ஏன் விட்டாங்கிறது, எந்த காலகட்டத்தில் விட்டாங்கிறது நமக்கு தெரியும். சீன போர் இருந்த பொழுது இப்பொழுதைக்கு நாங்கள் கைவிடுகிறோம், நாங்கள் இந்தியாவோடு நிற்கிறோம், அதுதான் முறையா இருக்கும், நமக்குள்ள இந்த சூழ்நிலைக்கு பிரிவினை வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படிதான் அது நின்றுச்சு. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான ஒரு மாநிலம் தான். முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு என்று ஒரு குணம் உண்டு, நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு உலகத்துல. அப்ப நீங்க வடநாட்டோடு ஒப்பிட வேண்டாம். ஆனாலும் இந்த சமூகம் எவ்வளவு சீரழிந்து போனது, நீங்க கலாச்சார ரீதியாக எவ்வளவு சீரழிவை சந்தித்திருந்தோம், இன்னைக்கு அப்படி இல்லையே. எவ்வளவு மாறி இருக்கு. இன்னைக்கு நீங்க சென்னை நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, எல்லா சிட்டிஸும் எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு வந்து குளோபல் கனெக்டோட இருக்கு தெரியுங்களா?
இன்னைக்கு கொரியன்ஸ் இங்கே வந்து அவ்வளோ தூரம் வியாபாரம் பண்ணுறாங்க. கொரியன் கம்பெனிஸ் அவ்வளோ கம்பெனிஸ் இருக்காங்க. இன்னைக்கு இந்தோனேஷியன் கம்பெனி தான் வென்ஃபாஸ்ட். அப்போ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹப்பாக தமிழ்நாடு இன்னைக்கு விளங்கலையா? ஏன் வட மாநிலங்கள் ஆக முடியலை? கல்வியே நான் இல்லைன்னு சொல்கிறேன். 1920 தமிழில் இல்லை, வெறும் ஆங்கிலத்திலையும் சமஸ்கிருதலையும் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு 10% பேர் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் மீதி 90% பேருக்கு படிப்பு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு 100% பேருக்கு படிப்பறிவு கொடுத்துருக்கோம்ல. இன்னும் வட மாநிலத்தை ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? நீங்கள் பணம் தான் கொட்டி கொட்டி கொடுக்குறீங்களே, இவ்வளோ வரி நாங்களாம் கட்டிக்கிட்டே இருக்கோமே. யூபியில் இருக்கிற படிச்சிட்டானா என்ன? எம்பியில் இருக்கிற படிச்சிட்டானா என்ன? ஆளுகின்றவர்கள் தவறாக இருக்கிறார்கள். அங்கே ராமர் கோயில் கட்டுறது கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம அங்கே கல்விக்கு கொடுக்குறோம். அங்கே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவர்கள் மத பிரிவினையை தூண்டுகின்ற இடத்துல நாம் அங்கே கல்வியை போதிக்கிறோம். எல்லோரும் சமம்னு சொல்கிறோம். சமூக நீதியை நம்ம உருவாக்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கோம். இதெல்லாம் குலைப்பதற்கான முயற்சி தான் பாரதிய ஜனதா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இந்த பேஸ்ட் ஆன் இந்த எக்கனாமிக் க்ரோத்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கடனும் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து வைக்கப்படுது. இப்போ வென் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது, கடன் வாங்குகிற மாநிலங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்படுது. ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து தரக்கூடிய விளக்கமாக இருக்கிறது வந்து நாங்கள் க்ரோத்தை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இப்போது நாங்கள் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த க்ரோத்து வேறு, எங்ககிட்ட இருக்க க்ரோத்து வேறு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒப்பிட்டு சொல்கிறீங்க. அப்போ அந்த கடன் ஒரு விவகாரம் பேசப்படுது இந்த விஷயத்தில். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குது அப்படின்னா வளர்ச்சிக்கு விகிதத்துக்கு டிபெண்ட்ஸ் பண்ணி தான் வாங்குறீங்களா? அது வந்து தமிழ்நாடால் சமாளிக்கப்பட கூடிய அளவிற்கு அந்த கடன் சுமை இருக்கிறதா? நிறைவான கருத்து. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பர்சனல் லோன் வாங்கிருக்கீங்க, லோன் டாப் அப் பண்ணணும், அதில் திரும்ப ஒரு லோன் போய் கேட்குறீங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? உங்கள் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவானா? செக் பண்ணுவாங்கல்ல. ஆமாம். ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கேட்கும்போது செக் பண்ணிட்டு உங்களுக்கு கடன் கொடுக்குற தகுதி இருந்துச்சு, நீங்கள் கடனை வாங்கின கடன்லாம் திரும்பி ஒழுங்காக கட்டிருக்கீங்க, உங்களுக்கு தொழில் வருமானம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தானே உங்களுக்கு அதில் ஒத்துக்கிட்டா தானே, கன்வின்ஸ் ஆனால் தானே, அந்த பேப்பர்ஸ் அக்செப்டபுளாக இருந்தால் தானே உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். உங்களுக்கு தனியாக நான் கேட்குறேன். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. இதே தான் மாநிலத்துக்கும் பொருந்தும். ஒரு மாநிலம் கடன் வாங்குவதற்கு தகுதியானதாக இருந்தால் மட்டும்தான் கடன் வழங்கப்படும். ஒருவேளை இப்போ நீங்கள் உழைச்ச காசுக்கு உங்களுக்கு வருமானம் வரல, நீங்கள் பார்க்குற வேலை பார்க்கின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் நான் ஒன்றிய அரசை ஒப்பிட்டே சொல்கிறேன். நீங்கள் வாங்குறதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வரியாகவே ஒன்றிய அரசு வாங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் தயாராவீங்களா? எல்லா தகுதியும் நீங்கள் இருந்து கடன் வாங்கியாவது பிழைப்போம்ல, திரும்ப இதனை கட்ட முடியாதா என்ன? வருமானத்தை வச்சு ஒன்றிய அரசுலேருந்து பெரும் நிதி ஒதுக்கீடு கடந்த 5 ஆண்டுகளாக நிராகரிக்கப்பட்டது. அதனால் எங்களுக்கு இந்த அடுத்த 3 ஆண்டுகளை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வருகின்ற 2029 தேர்தலில் பாரதிய ஜனதா சீரழியத்தான் போகிறது. நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவிடமிருந்து தப்பிக்கத்தான் போகிறது. அந்த ஒன்றிய அரசில் திமுகவோட பங்களிப்பு இருக்கணும் இல்லையா? அப்பதான் நம்ம கெட்டு பெற முடியும். கண்டிப்பாக இருக்கத்தானே போகுது. மாநிலத்திலும் இவங்க ஆட்சி இருக்கணும் இல்லையா? மாநிலத்தில் உறுதியாக நாங்கள் தான் ஆள போகிறோம், அந்த தைரியத்தில் தானே சொல்கிறோம். ஓகே, அந்த சந்தேகம் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒன்றிய அரசு 210 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. ஆனால் தனிநபர் வருமானம் நிகராக கூடி இருக்கா? ஜிடிபி அந்த அளவுக்கு இருக்கான்னா இல்லை. அப்போ அந்த பணம்லாம் எங்கே சார் போச்சு? 54,000 கோடி ரூபாய்க்கு 15 துறைகளில் வந்து இன்றைக்கி வந்து சிஏஜி நோட்டீஸ் கொடுத்துருக்கு. எங்களுக்கு விளக்கமே இல்லை. 54,000 கோடி ரூபாய் இவங்க 54,000 கோடி, 54,000 ரூபாய் இல்லை, 54,000 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு விளக்கங்கள் தர மாட்டேங்கிறாங்க 15 துறைகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள். பணத்தை எங்கே எடுத்துக்கிட்டு போனீங்க? உதாரணத்துக்கு பேட்டி பச்சாவோ ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஸ்கீமுக்கு 8,000 கோடி ரூபா நீங்கள் நிதி ஒதுக்கிட்டு, நிர்பயா ஸ்கீமில் 8,000 கோடி ரூபா நிதி ஒதுக்கிட்டு 7,000 கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ்மெண்ட் காட்டியிருக்கீங்க. அதில் கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய்க்கு மேலே வெறும் விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கீங்க. எந்தெந்த கம்பெனி தூக்கி கொடுத்தீங்க கேட்டால் ஆடிட் பண்ண வேண்டாம், இதை ஆடிட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுங்கிறீங்க. கஜானாவிலேருந்து நேராக தொடர்ந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பிஎம் கேர்ஸ் செலவு கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கேட்டால் இதை ஆடிட் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி கஜானாவிலேருந்து அரசினுடைய பணத்தை நேரடியாக எப்படி நீங்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு தூக்கி கொடுத்தீங்க, அதை ஏன் ஆடிட்டுக்கு உட்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்போ 210 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க மாட்டேன்னு என்கிறீர்கள்.
ஆனால் அம்பானி அதானி போன்ற தொழிலதிபர்களுடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடி உயர்ந்திருக்கிறது. சாமானியர்களுடைய வருமானம் கூடவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நேர்மாறா வாங்கி இருக்கக்கூடிய கடனால் இங்கு பெரும் தொழிலதிபர்கள் யாரும் பெரிதாக உருவாகவில்லை, பினாமிகளாக யாரும் இல்லை. தனிநபரினுடைய வருமானம், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வுக்காக நாம் வழங்கக்கூடிய திட்டங்களான மகளிர் உரிமை தொகையில் இருந்து, நீங்கள் கட்டணமில்லா பேருந்துல இருந்து, நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் இருந்து, நீங்கள் எல்லா திட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், புதுமை பெண் ஆகட்டும், தவப்புதல்வன் திட்டமாகட்டும், இப்படி மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை கல்வியில் உயர்த்துவதன் காரணமாக அவருடைய தனிநபர் வருமானங்கள் கூடியிருக்கிறது. வாங்குகின்ற கடன் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை உயர்த்தி இருக்கிறது. இந்த வாழ்க்கை உயர்ந்ததனால், கல்வித்தரம் உயர்ந்ததனால் உலகத்திலிருந்து முதலீடுகள் தமிழ்நாட்டில் வந்து கொட்டுகின்றன. தமிழ்நாடு வளர்ச்சி பெறுகிறது, தொழில் வளர்ச்சி தொடர்ந்து நடக்கிறது. அப்போ இதனால் தமிழ்நாட்டின் வருவாய் கூடுகிறது. இதையெல்லாம் நம்பி தான் வேர்ல்டு பேங்க் இன்னைக்கு கடன் கொடுக்குது. எந்த விதத்திலும் இதில் வந்து குறை இல்லை, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஒன்றிய அரசு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தொடரும். நிச்சயமா சார். தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த இரட்டை இலக்கத்திற்கு வந்து அடைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அதனுடைய பங்களிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு ஒரு அளப்பெரியது அப்படிங்கிற ஒரு கருத்தையும், அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.